இனி சம்பவிக்க போகிறது என்ன? இனிமேல் இந்த உலகத்தில் என்ன சம்பவிக்க போகிறது? இப்போ நடக்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். இனிமேல் என்ன நடக்கும் இந்த உலகத்தில்? எல்லாருடைய உள்ளத்தில் ஒரு ஆசை இருக்கும், என் வாழ்க்கையில் இன்னும் என்ன நடக்க போகிறது? எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்ள எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு இல்லை? எல்லா மனுஷருக்கும் ஒரு ஆசை உண்டு. அதனால தான் அதுக்காக பல விதமான காரியங்கள் உலகத்திலே காணப்படுகிறது. ஜோசியம் பார்க்கறது, குறி கேட்கிறது, தீர்க்க தரிசன காரியங்களை போய் கேட்கறது, எல்லா மதத்திலும் இருக்கிறது. எல்லா மக்களுக்குள்ளும் அந்த ஆசை இருக்கிறது, எதிர்காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. ஏன்னா இனிமேல் என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது தான் அந்த ஆசை இருக்கிறது. அப்போ இது தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அந்த காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள விரும்புகிறோம். உலக அளவில் இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும், உலக மக்களுக்கு என்ன நடக்கும், இதெல்லாம் இந்த வேத புஸ்தகம் தெளிவாய் பேசுகிறாரு. அப்போ இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் என்ன? அதில் பல காரியம் இருந்தாலும் முக்கியமான ஒரு 6 தலைப்புகள், அது ஈஸியாக நீங்கள் விளங்கி கொள்வதற்கு ஏற்ற விதமாய் சொல்லுகிறேன். முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை, சீக்ரெட் கம்மிங் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை. இதெல்லாம் என்னதுன்னு நான் விளக்குகிறேன். முதலாவது, இனி நடக்க போகிறது, உலக அளவில் நடக்க போகிற ஒரு மாபெரும் நிகழ்வு, இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை. ரெண்டாவது, உபத்திரவ காலம். உபத்திரவ காலம், ட்ரிபுலேஷன் பீரியட். அதில் 7 வருஷம் அந்த உபத்திரவ காலம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 3.5 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த 3.5 வருடம் மகா உபத்திரவ காலம். அதுதான் அந்தி கிறிஸ்துவின் காலம். அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு உலகத்தை ஒரே மனிதன் ஆட்சி செய்வான். முழு உலகத்தையும் அடிமைப்படுத்தி வைத்திருப்பான். மக்களை பயப்படுத்தி அடிமைப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பான். அவனுடைய கிரியை இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதபடி மக்களை அடிமைப்படுத்தி அவன் கிரியை செய்கிற ஒரு காலம், அது உபத்திரவ காலம். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவுடைய பகிரங்க வருகை, அவருடைய 2ஆம் வருகை. அது பகிரங்கமாக அவர் இந்த உலகத்தில் வெளிப்படுகிற வருகை. 7 வருட உபத்திரவு காலத்திற்கு பிறகு, அந்தி கிறிஸ்துவின் காலத்திற்கு பிறகு இயேசு பகிரங்கமாக இறங்கி வருவார். அது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எருசலேமில் இருக்கிற ஒலிவ மலையில் அவருடைய பாதங்கள் நிற்கும். ஏனென்றால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாளளவும் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின இயேசு அந்த மலையிலிருந்து தான் பரலோகத்திற்கு ஏறி போனார். அந்த ஒலிவ மலையிலிருந்து பரலோகத்திற்கு ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அப்படியே அவர் மேகத்தில் பரலோகத்திற்கு எழுந்தருளி போனார். அப்போ அந்த சீஷர்கள் எல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த போது அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை பாருங்கள். பைபிளில் எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனம் 9 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இவைகளை இயேசு சொன்ன பின்பு சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் இயேசுவை எடுத்து கொண்டது. அவர் போகிற போது சீஷர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, தேவதூதர்கள் ஒரு செய்தி சொல்கிறாங்க. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இயேசு பல்லவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே அந்த செய்தி சொல்லப்பட்டார். அப்படியே மறுபடியும் அவர் வருவார். ஹீ வில் கம் அகெயின். எப்படி மேகங்கள் எடுத்துக்கொண்டது அதே மாதிரி அவர் திரும்ப வருவார். அதுதான் இயேசுடைய பகிரங்க வருகை, 2ஆம் வருகை என்று சொல்லப்படுவது. அதே ஒலிவ மலையில் அவருடைய பாதங்கள் நிற்கும் என்று பைபிளில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து 4வது நடக்கப் போகிற காரியம் 1000 வருட அரசாட்சி. இயேசு வந்தபோது என்ன நடக்கும்? சாத்தானுடைய யுத்தம். அவனை கட்டி பாதாளத்தில் ஒரு பகுதியில் ஆண்டவர் அடைத்து போடுவார். 1000 வருஷம் சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்படும். முழு உலகத்தையும் இயேசு ராஜாவாக இருந்து ஆட்சி செய்வார். அதனால தான் இயேசு ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா என்று அழைக்கப்படுகிறார். அவர் முழு உலகத்திற்கு ராஜாவாக இருந்து இயேசு ஆளுகை செய்வார். அந்த காலத்தில் தான் சமாதானம், சுபிட்சம், ஆசீர்வாதம் மக்கள் மத்தியில் ஒரு குறைவில்லாத ஒரு
சந்தோஷமான நாட்கள் காணப்படும். அது இயேசுவுடைய அரசாட்சியில் நடைபெறும். மனிதன் அல்ல, மரித்து உயிர்த்தெழுந்த, மரணத்தை ஜெயித்த, பிசாசின் வல்லமையை முடக்கி போட்ட ஆண்டவர் இயேசு முழு உலகத்தையும் ஆளுகை செய்வார். அது 1000 வருடம் அந்த ஆட்சி நடைபெறும். அந்த சமயத்தில் தீங்கு செய்வார் இருக்க மாட்டாங்க. சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக மேயுமாம். சின்ன குழந்தை பாம்பும் புற்றில கைவிட்டு விளையாடும், பாம்பு தீண்டாது. அது மாதிரி மிருகத்தினாலேயோ எந்த ஒரு இது மாதிரி வஸ்துக்களினாலேயோ ஆபத்துகள் சம்பவிக்காது. அந்த மாதிரி ஒரு ஆட்சியை இயேசு செய்வார். மக்கள் அந்த நாட்களில் குறைவில்லாமல் சுபிட்சமான வாழ்க்கை வாழுவார்கள். அதுதான் இயேசு செய்கிற 1000 வருஷ அரசாட்சி. அதன் பிறகு நடக்க போகிற சம்பவங்களும் பைபிளில் இருக்கிறது. சாத்தானுக்கும் அங்கே ஆண்டவருக்கு மறுபடியும் யுத்தம் நடைபெற்று நிரந்தரமாய் சாத்தான் நரகத்திலே தள்ளப்படுவான் என்பதாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிறகு 5வதாக உண்டாகிற ஒரு காரியம் இறுதி நியாய தீர்ப்பு, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவர் நியாயாதிபதியாய் அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து எல்லா ஜனங்களும் இயேசுக்கு முன்பாக கூட்டப்பட்டு அவர் நியாயம் விசாரிப்பார். நீதி உள்ள நியாயாதிபதியாக நியாயம் தீர்ப்பார். ஆனால் தான் நான் சொல்கிறது, ஒரு மனுஷனும் அந்த நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது. ஆண்டவருக்கு முன்னால் நின்று தான் ஆக வேண்டும். தப்பு செய்தவங்க, ஊழல் பண்ணவங்க, லஞ்சம் வாங்கினவங்க, தேச துரோகம் பண்ணவங்க, இது மாதிரி ஆண்டவரை வேதனைப்படுத்தினவங்க, இது மாதிரி உள்ள எல்லாரையும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அது இறுதி நியாய தீர்ப்பு. அந்த சமயத்தில் அந்த நியாய தீர்ப்பில் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக வாழ்ந்தவங்க அல்லது மனசாட்சியின்படி குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் நிலைத்திருக்க முடியும். மற்றவர்கள் அக்னியும் கந்தகம் எறிகிற அக்னி கடலிலே தள்ளப்பட்டு போவாங்க. அதன் பிறகு ஆண்டவர் புதிய வானத்தை புதிய பூமியை சிருஷ்டித்து ஒரு புதிய வாழ்க்கை நம்ம எல்லாரதில் நிரந்தரமாய் நித்திய காலமாய் என்றால் அழியாத ஒரு வாழ்வு, ஆண்டவரோடு ஒரு மகிழ்ந்திருக்கிற ஒரு பெரிய வாழ்வை ஆண்டவர் தருவார். அதுதான் இனி சம்பவிக்க போகிற காரியங்கள். இதெல்லாம் எப்படிங்க நம்புறது? நீங்கள் சொல்லலாம் பார்த்தா கதை சொல்கிற மாதிரி இருக்கேன்னா, இதுவரை நடந்ததெல்லாம் பைபிளில் சொன்னது நிறைவேறி இருக்குல்ல. அதான் நான் உங்களுக்கு உதாரணமாக சொன்னேன். உலக சிருஷ்டிப்பு, இஸ்ரவேல் மக்கள் ஒரு ஆளை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க தேசமே இல்லாதபடி சிதறடிக்கப்பட்டு போவாங்க. ஒருத்தர் இந்த தேசத்தில் இருக்க மாட்டாங்கன்னு அந்த வசனத்தில் ஆண்டவர் சொன்னார். அதன்படி கிபி 70 உபத்திரப்படுத்தப்பட்டு கிபி 100ஆம் வருஷம் வரும்போது ஒரு யூதன் கூட இல்லை. 135 இஸ்ரவேல் என்ற பெயரே இல்லாமல் போச்சுங்க. ஒரு நாட்டினுடைய பெயரே இல்லை. அந்த மக்கள் யாருமே அந்த தேசத்தில் இல்லை. இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட மாதிரியே நடந்தது. ஆனால் மறுபடியும் கடைசி காலத்தில் இந்த தேசம் உருவாகும், இந்த தேசம் மறுபடியும் உண்டாகும்னு பைபிளில் சொல்லப்பட்டது. அதே மாதிரி 1948 கிட்டத்தட்ட 1900 வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் அந்த தேசம் உருவானது. பைபிளில் சொல்லப்பட்டது அப்படியே நிறைவேறி இருக்கிறது. கடைசி காலத்துக்கு அடையாளம் பூமி அதிர்ச்சி, கொள்ள நோய், இந்த பாதிப்பெல்லாம் வரும் என்று சொல்லப்பட்ட அடையாளங்கள் நம்மை சுற்றில நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதுவரை நடந்த காரியெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டபடி அப்படியே நடந்திருக்கிறது. அப்படின்னா இனி நடக்க போகிறதை குறித்தும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். அதனால தான் நீங்கள் பைபிள் வசனத்தை கவனமாய் பார்க்க வேண்டும். நான் சொல்லுகிற இந்த காரியங்கள் இந்த வாழ்வியல் வேதாகமத்தில் 1836 பக்கத்திலேருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் விளக்கமாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் நான் ஒவ்வொரு பகுதியை தியானித்து உங்களுக்கு எதை சொல்ல வேண்டுமோ ஆவியானவர் சொன்ன காரியத்தை உங்களுக்கு விளக்கி சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவது நடக்க போகிற காரியம் இயேசுவின் ரகசிய வருகை. இனி நடக்க போகிற காரியம் இயேசு கிறிஸ்துவுடைய சீக்ரெட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதே நாங்கள் ரகசிய வருகைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? யாரும் எதிர்பாராத நேரத்தில் இயேசு வருவார். அதான் ரகசிய வருகை. ரகசியம்னா என்ன? எதிர்பாராமல் நடந்தது. இது ரகசியம் அப்படியே வந்துட்டாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போது இயேசுடைய 2ஆம் வருகை, அந்த ரகசிய வருகை என்பது யாரும் எதிர்பாராத நேரத்தில் இயேசு வருவார். அதுதான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் 282ஆம் பக்கம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இயேசுடைய நாள், அவருடைய வருகை நாள் எப்படி இருக்குமா? இரவிலே திருடன் வருகிற விதமாய் இருக்குமா? அப்போ இயேசு கிறிஸ்து வருவது, இப்போ திருடன் உங்கள் வீட்டுக்கு திருட வரான்னு வைங்க, ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வருவான், 2 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு திருட வர்றேன், அவ்வளோதான். 3 மணிக்கு திருட வரேன், நீங்கள் ஆயத்தம் பாருங்க அப்படி சொல்லிட்டு வருவான்? இல்லை.
எந்த டைமில் வருவான்னு தெரியாது. நீங்கள் அயர்ந்த நித்திரையில் இருக்கும்போது வந்து திருடிட்டு போயிடுவான். அப்போ அது ரகசியம். ஒரு திருடன் திருட வருவார், வீட்டுக்கு வருவார். அது உதாரணத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே விதமாக இயேசு திரும்ப வரும்போது யாருக்குமே தெரியாது. அவர் ரகசியமாய் அது வைக்கப்பட்டிருக்கிறது. யாரும் எதிர்பாராத வேளையில் வருவார். அதனால தான் அது ரகசிய வருகை என்று அழைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15 வசனம் பாருங்க. 348வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காக்கப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆண்டவரே திருடனை போல வருகிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? ரகசியமாக வர்றேன். அப்போ திருட தானே வர்றாரு. இயேசு திருடன் திருட தான் வர்றாரு. ஒரு திருடன் வந்து அவங்க வீட்டில் வந்தால் எதை திருடிட்டு போவான்னு நினைக்கிறீங்க? அங்கே இருக்கிற தேஞ்சு போன விளக்கு மாறையும் தேஞ்சு போன செருப்பையும் பழையா கிடக்கிற செருப்பையும் தான் தூக்கிட்டு போவான்னு நினைக்கிறீங்க? எங்கே பொண்ணு இருக்குது, வைரம் இருக்குது, விலையேறப்பட்ட பொருள், அதை தான் திருடிட்டு போவான். அதே மாதிரி இயேசு திருட வருகிற யாரை? ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள், அபிஷேகம் பெற்ற ஆத்துமாக்கள், விலையேறப்பட்ட ஆத்துமாக்கள், எனக்காக பரிசுத்தமாக வாழ்கிற என் பிள்ளைங்க, எனக்காக உண்மையாக உத்தமாக ஊழியம் செய்கிற ஊழியர்கள், அவங்கள தான் அவர் கொண்டு போவார். இந்த லஞ்சம் வாங்குறவனை, ஓட்டுக்கு காசு வாங்குறவனை, நான் ஊழியக்காரன் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டு அலைகிறவனையும் ஆண்டவர் கொண்டு போக மாட்டார். நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஒரு திருடன் வரும்போது இந்த மாதிரி தேய்ந்து போன செருப்பையும் விளக்க மாதிரியும் திருட மாட்டான். விலை பெரிய காஸ்ட்லியான பொருள். அப்போ நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருந்து அதுதான் விலையேறப்பட்டது. பரிசுத்தமாக வாழ்ந்தோன்னா அவங்க தான் ஆண்டவருக்கு விலையேறப்பட்டவங்க. உண்மை முத்தமாக ஊழியம் செய்கிறாங்க பாருங்கள். பணத்துக்கு ஊழியம் செய்யாமல், பண ஆசைக்கு இடம் கொடுக்காமல் ஆத்துமாக்கள் ஜனங்க ரட்சிக்கப்படணும். ஆண்டவருடைய அழைப்பு என்னை நம்பி இந்த பொறுப்பை தந்திருக்கிறான்னு பயபக்தியோட சாட்சியாக தங்களை காத்து கொண்டு யார் யார் ஊழியம் செய்கிறாங்களோ அந்த விலையேறப்பட்ட ஆத்மாக்களை திருடிட்டு போயிடுவார். விளங்குதா உங்களுக்கு? அப்போது நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? உங்களை காத்துக்கொள்ளணும். அப்போ உங்களுடைய ஆத்மா காத்துக்கொள்ளப்படணும். அதனால தான் ஆண்டவர் அப்படி எழுதியிருக்கிறார். அதனால் இது திருடனை போல நான் ரகசியமாய் ஆண்டவர் வருவார் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அது எப்படி அந்த காரியம் நடக்கும்போது அது எப்படி சம்பவிக்கும்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். சில வசனங்கள் 15லேருந்து 17 வரைக்கும் பாருங்கள். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் 282ஆம் பக்கம். அந்த 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15லிருந்து, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்தி கொள்ளுவது இல்லை. நித்திரை அடைந்தவர்கள் என்றால் மரணத்தை சந்தித்தவர்கள். அவங்கள பைபிள் சொல்லுது அவங்க செத்து போயிட்டாங்க, மரிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லலை, நித்திரை அடைந்தவர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அந்த வசனம் அழகாக சொல்லுது பார்த்தீங்களா? இயேசுடைய ரகசிய வருகை எப்படி இருக்கும்? ஆரவாரத்தோட பாருங்கள். திரளான தூதர்கள் கூட வருவாங்க. இயேசு வந்துட்டால் தூதர்கள் கூட வருவாங்க. பிரதான தூதனுடைய சத்தம், பிரதான தூதன் மிகாவேல் தூதன், கேப்ரியல் தூதன், அவங்கெல்லாம் இயேசுவோடு கூட வருவாங்க. ராஜா வர்றாருன்னா அவர் கூட அந்த படை வரும்ல. அப்படி பரலோகத்தில் ஒரு பெரிய சேனை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் அது தேவனுடைய ராஜ்யம். அதற்கு படைகள், தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, யுத்தம் பண்ணக்கூடிய தூதர்கள் இருக்கிறாங்க, தேவ செய்தியை கொண்டு செல்கிற தூதர்கள், கேப்ரியலர்கள், மிகாவேலர்கள், கோடி கோடியான தூதர்கள். இயேசு வரும்போது பிரதான தூதருடைய சத்தம், தேவ எக்காலம், அந்த தூதர்களை எக்காலம் ஊதுவாங்க. அங்கே ஊதும்போது அந்த எக்கால சத்தம் எல்லாருக்கும் கேட்காது. இந்த ஆரவார சத்தம் எல்லாருக்கும் கேட்காது. ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் தூதர் சேனையோடு நின்று தேவதூதர் எக்காலம் ஊதும்போது யார் யார் ரட்சிக்கப்பட்டு அவருடைய வருகையில் செல்ல ஆயத்தமாக இருக்கிறாங்களோ, தகுதி உள்ளவளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்கும்.
நீங்கள் ஊழியக்காரராக இருக்கலாம், விசுவாசின்னு இருக்கலாம், இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் இயேசு வரும்போது நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும், தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ தான் அந்த சத்தம் கேட்கும். இந்த பக்கம் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் வந்துட்டான்னு வைங்க, முடிஞ்சிருவங்க கதை. இத்தனை வருஷம் ஊழியம் செய்தது போச்சு எல்லாமே. நீங்கள் தான் காசு வாங்கினீங்களா ஓட்டுக்கு, லஞ்சம் தானே. அந்த சத்தம் உங்கள் காதில் விழாது, கைவிடப்பட்டு விடுவீங்க. ஜாக்கிரதை. அதனால தான் எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். எனி டைம், எந்த நேரத்தில் எக்கால சத்தம் துணிக்கு, எந்த நேரத்தில் இயேசு வருவார் தெரியாது. அதனால தான் நம்ம விழிப்பாக இருக்கணும்னு இயேசு எச்சரிப்பாய் கூறியிருக்கிறார். ஆண்டோடைய பிள்ளைகள் இதுக்கெல்லாம் எப்படி ஆயத்தப்படணுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பைபிள் என்ன சொல்லுது, வசனம் சொல்கிறத நம்ம தியானிப்போம். அப்போ என்ன நடக்குது பார்த்தீங்களா? இயேசு வரும்போது இனி அதுதான் அடுத்து சம்பவிக்க போகிறது. அவர் வரும்போது தூதர்கள், திரளான தூதர்களோடு வருவார், பிரதான தூதருடைய சத்தத்தோடு வருவார். அவங்க வானத்தில் நின்று எக்காலம் ஊதுவாங்க தேவ தூதர்கள். அந்த சத்தம் யார் யார் தகுதியாக இருக்கிறாங்களோ, வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்களோ, அவங்க காதில் மட்டும்தான் கேட்கும். அவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நல்லா அறிந்து கொள்ளுங்க. அப்போ அப்படி இயேசு வரும்போது மத்திய ஆகாயத்தில் நின்று தன்னுடைய சேனையோடு அவர் இருக்கும்போது என்ன நடக்குன்னா 2 காரியம். முதலாவது நடக்க போகிற காரியம், இந்த 1 தெசலோனிக்கேயர் 4:16 கவனிங்க. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். முதல்ல என்ன நடக்கும்? இயேசு பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிற இயேசு திரளான தூதர்களோட, பிரதான தூதர்களோட, தேவ காலத்தை ஊதுகிற தூதர்களோட வந்து மத்திய ஆகாயத்தில் இயேசு நிற்பார். அப்போ யாருடைய கண்ணுக்கு அவர் தெரிய மாட்டார். மத்திய ஆகாயத்தில் அவர் நிற்பார். அப்போ எக்கால சத்தம் அவங்க தூதர்கள் அவங்க ஊதும்போது முதலாவது நடக்கிற காரியம், வேற கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இப்போ நம்ம அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்கள, கிறிஸ்துவுக்குள் மரித்து அவங்க தான் முதல்ல எழும்புவாங்க. எழும்பி அவங்க இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்தில் போய் மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திப்பாங்க. இதுதான் வசனம் சொல்லுகிற காரியம். அதனால தான் ஒருவர் இயேசுக்குள்ளே மரித்தால் அந்த விசுவாசத்தோடு தான் நாம் அடக்கம் செய்கிறோம். நல்லா அறிந்து கொள்ளுங்க. அடக்கம் பண்ணும்போது சரீரத்தை தான் நாம் அடக்கம் பண்ணுகிறோம். மனிதன் 3 பகுதிகளை உடையவன். வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5:23 பாருங்க. 283 பக்கத்தில் 23வது வசனம் பாருங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, இயேசு கிறிஸ்து அப்படி மத்திய ஆகாயத்தில் வரும்போது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ யார் காதில் எக்காலம் துணிக்கும், யார் ரகசிய வருகளை எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? ஆவி, ஆத்மா, சரீரம் 3ம் குற்றமற்றவர்களாய் காணப்படுகிறவர்கள். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. அவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க என்று வசனம் சொல்லுகிறாரு. அப்போ இதில் நீங்கள் கவனிக்கும் போது மனிதன் 3 பகுதிகளை உடையவன். ஆவி, ஆத்மா, சரீரம். இல்லை, சரீரம் தான் நம்ம கண்ணில் தெரியும். ஒரு ஆளை பார்க்கும்போது சரீரம். அவங்களுக்குள்ள 2 காரியம் இருக்குது. ஒன்று ஆவி, மனிதனுடைய ஆவி. இப்போ ஒரு ஆள் செத்து போயிட்டான்னு ஆவி போயிட்டுருங்க, அந்த ஆள் அவ்வளோதான், செத்து போயிட்டான்னு ஆவி போயிட்டுன்னு அர்த்தம். உயிர் போயிட்டு, அதை உயிர்ன்னு சொல்லுகிறோம். அது ஆவி, உள்ளுக்குள்ளே ஆவிக்குரிய மனிதன் ஆவி போயிட்டு. ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போய்விடும். அப்போ சரீரம் செயல்படாது. இனி அந்த சரீரத்தில் பிரயோஜனம் இல்லை, அது அடக்கம்தான் செய்ய வேண்டும். மனிதனுக்குள்ள இன்னொன்று இருக்கிறது ஆத்மா, சோல். அதான் விலையேற பெற்றது. இந்த ஆத்மாவும் கண்ணுக்கு தெரியாது, ஆவியும் கண்ணுக்கு தெரியாது. இந்த ஆத்மா தான் தேவனோடு நம்மை தொடர்பு கொள்ள வைக்கிறது. மனிதனை ஆண்டவர் மண்ணினாலே உருவாக்கினார். ஆதியாகமம் 1:2 வாசிக்கும் போது பூமியின் மண்ணினாலே தேவன் மனிதனை உருவாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அப்போ மனிதனுக்கு மட்டும்தான் ஆத்மா உண்டு. மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ வேறு எதுக்கும் ஆத்மா கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் ஆத்மா உண்டு. மனிதன் மட்டும்தான் தேவனோடு உறவாட முடியும், தேவனோடு ஐக்கிய முடியும், தேவன் கொடுக்கிற சமாதானத்தை, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் மகிழ்ச்சியை உணர முடியும். தன் ஆத்மாவில் ஆண்டவர் தன்னோடு இருப்பதை உணர்ந்து களி கூற முடியும். இது மனிதனுக்கு மட்டும்தான். அதனால தான் மனிதன் மிருகமாக பறவையாக பிறப்பான் என்பதெல்லாம் தவறான ஒரு நம்பிக்கைகள். என்றால் மனிதனுக்கு ஈக்குவலாக எதையும் சொல்ல முடியாது. சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் சிகரமாக மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். எல்லாத்தையும் வார்த்தையில் மிருகங்கள் உண்டாக கடவுது, இந்த சூரியன் உண்டாக கடவுது, சந்திரன் எல்லாத்தையும் வார்த்தையினாலே சிருஷ்டித்த ஆண்டவர் மனிதன் உண்டாக கடவுதுன்னு சொல்லவில்லை. தன் கையினாலே அவனை உருவாக்கி அவனுக்குள்ளே ஜீவ ஆத்மாவை கொடுத்தார். அப்போ அந்த ஆத்மா என்று உள்ள இருக்கிறது, அதுதான் தெய்வீக சமாதானத்தை உணரும். ரட்சிக்கப்படும் போது பாவ மன்னிப்பை பெறும்போது அந்த ஆத்மா தான் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை உணரும். பாவம் செய்யும் போது அந்த ஆத்மாவில் பாதிப்பு உண்டாகும். குற்ற மனசாட்சின்னு சொல்கிறாங்களோ, அது ஆத்மாவிலே உண்டாவது. அந்த ஆத்மாவிலே குற்ற உணர்வு வந்துட்டால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் இந்த மனிதனுக்குள் இருக்கிற ரெண்டு, ஆவி ஆத்மா. சரீரம் வெளியிலே பார்ப்பது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போயிடும். ஆத்மா என்பது உள்ளான ஒரு மனிதன். அப்போ அந்த ஆவியும் ஆத்மாவும் தேவனிடத்தில் போய்விடுகிறது. அது ஒரு மகிமையின் சரீரமாய் காணப்படும். ஒரு மனிதன் ஆவி அந்த ஆத்மாவை இணைந்து தேவனுக்கு முன்னாலே போகும்போது ஒரு மகிமையின் சரீரத்தோடு க்ளோரியஸ் ஒரு பாடி அவனுக்குள்ளே காணப்படும். அவனுடைய சரீரம் மாத்திரம் அடக்கம் செய்யப்படுகிறது. நாம் விதைக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நம்ம என்ன பைபிளில் தான் அதை பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது. மனிதன் ஆவி ஆத்மா சரீரம், ஆவி ஆத்மாவும் ஆண்டவரிடத்தில் போயிடும், சரீரம் புதைக்கப்படும். இப்போ இயேசு வரும்போது பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 4:14 இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். இதான் நடக்கிற விஷயம். வசனத்தை நல்ல கவனிங்க. இயேசு மரித்து அதன் பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவருடைய சரீரம் கல்லறைக்குள்ளே அடக்கம் செய்யப்பட்டது. 3வது நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதனால் இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். அப்போ நாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற நாம் இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து விடுவாங்க. அவங்க இயேசுவோடு கூட அங்கே இருப்பாங்க மத்திய ஆகாயத்தில் என்பதாக வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இயேசுக்குள் மரித்தவங்க தான் இயேசுவோடு கூட திரும்ப வர முடியும். குடிகாரனா மரிச்சிங்கன்னா, லஞ்சம் வாங்கினவனா மரிச்சிங்கன்னா, ஒரு விபச்சாரக்காரனா மரிச்சிங்கன்னா, ஒரு நீங்கள் துன்மார்க்கனா மரிச்சிங்கன்னா, சபையில் அரசியல் பண்ணி ஊழல் பண்ணி ஏமாற்றி பணத்துக்காக ஆண்டோட நாம தூஷிக்கப்படும்படியாக நடந்து செத்து போனீங்கன்னா வருகையில் எழும்ப மாட்டீங்க. கல்லறையில் வேணால் எழுதப்பட்டிருக்கும், ஓ இவர் நல்ல போராட்டத்தை போராடினன் ஓட்டத்தை முடித்தேன். நீ சபையில் பண்ண அரசியலும் சபையில் பண்ண அயோக்கியத்தனமும் சபை பணத்தை கொள்ளை அடித்ததையும் சுயநலத்துக்காக இயேசுவுக்கு அவமானத்தை கொண்டு வரும்படி நீ அரசியல் பண்ணி நடந்து கொண்டதையும் தேவன் மறந்து விடுவார் நினைக்கிறீங்களா? ஜாக்கிரதை. மரணத்திற்கு பிறகுள்ள ஒரு மகிமையான வாழ்க்கைக்கு இழந்து போவீங்க. இன்றைக்கி தெரியாதவங்களுக்கு பைபிள் வசனம் தெளிவாய் சொல்லுகிறதை அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் ஊழியக்காரர்கள், அபிஷேகம் பெற்றர்கள், அந்நிய பாஷை பேசலாம், நல்லது. அந்த அனுபவம் தேவை. கனியோடு வாழணும். பண ஆசை இல்லாதவங்களாக வாழணும். சும்மா ஓட்டுக்காக கை நீட்டுறதும் காசு வாங்குறதும் போலியான வேஷம் போட்டுக்கொண்டு ஊழியமே செய்யாமல் பாஸ்டர் என்று சொல்லுவதும் சபையே இல்லாமல் பிஷப் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றுக்காரர்கள் ஒருவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. கல்லறைக்குள்ளே தான் இருக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சிரு வாழ்க்கை. அப்புறம் நரகத்தின் அக்கினி தான். வசனம் தெளிவாக. அதனால தான் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் தான், ஆனால் மறுமையான வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள், இயேசுக்குள்ளே வாழ்ந்து சாட்சியாய் வாழ்ந்து ஓட்டத்தை முடித்தவங்க தான் இயேசுடைய ரகசிய வருகையில் முதலாவது உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால தான் இயேசு சொல்லுகிறார் யோவான் 11:25 என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதனால தான் இயேசு என்னை விசுவாசிக்கிறவன், இயேசுவை விசுவாசித்து அவருக்கு பிரியமாய் வாழுகிறவர்கள். இயேசுவுக்குள் ஒரு ஆள் மரிச்சிட்டாலும் அவன் உயிரோடு இருக்கிறான். இருக்கிற இடம் வேறு. இருவரை உலகத்தில் இருந்தாங்க, இப்போ பரலோகத்தில் இருக்கிறாங்க. அவ்வளோது, அட்ரஸ் வேறு. இதுவரை உலகத்தில் இருந்தாங்க, இப்போ அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய
ஆவியும் ஆத்மாவும் ஒரு மகிமையடைந்த ஒரு சரீரத்தோட பரலோகத்தில் ஆண்டவரோடு இருக்கிறாங்க. அதனால தான் உயிரோடு மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம் பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் புதிய ஏற்பாட்டில் 346வது பக்கம் பாருங்கள். 13வது வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். யோவான் என்கிற இந்த அப்போஸ்தலன் கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களை ஆண்டவர் அவருக்கு தரிசனமாய் காண்பித்து வெளிப்படுத்தி அதை எழுதி வைத்திருக்கிறார். ரொம்ப கூர்ந்து நீங்கள் வாசித்தா தான் அதனுடைய அர்த்தங்களை விளங்கி கொள்ள முடியும். எனக்கு ரொம்ப முழுசால நிறைய வாசித்திருக்கிறேன். எனக்கு புரியாத நிறைய காரியம் இருக்கிறது. நான் மற்ற ஊழியக்காரங்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுவேன். சிலர்லாம் 2ஆம் வருகை பற்றி ரொம்ப ஆழமாய் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. நான் மேலோட்டமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமான காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப டீப்பாலாம் எனக்கு சொல்ல தெரியாது. நான் சுவிசேஷகன். ஆனாலும் இந்த வருகை அடுத்து நடக்க போகிற காரியத்தை பைபிள்லேருந்து மேலோட்டமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமானதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரியா? நான் சில டீப்பான இதனுடைய காரியத்தை சாம் ஜெபத்தரன்ட்ட தான் கேட்பேன். அவங்க நிறைய விளக்கி சொல்லுவாங்க. சில நல்ல பைபிள் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அதுக்குன்னு அழைக்கப்பட்டவங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கு ரொம்ப அழகாக அதனுடைய விளக்கங்களையெல்லாம் சொல்லுவாங்க. அறிந்து கொள்ள முடியுங்கிறது. வின்சென்ட் செல்வகுமார் தேவனுடைய தீர்க்கதரிசி, அவங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை சொன்னால் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப ஆழமான காரியத்தை ஒவ்வொரு வசனத்துக்கு அர்த்தத்தை அவங்க விளக்கி சொல்லுவாங்க. அதனால் வரும் நாட்களில் அவங்கள வச்சு கொஞ்சம் பேச வைக்கலாம், என்ன நடக்க போகிறது என்று இன்னும் தெளிவாக அவங்களுக்கு சொல்லி தருவாங்க. நான் மேலோட்டமாக சொல்லி வருகையில் நம்ம காணப்படணும். நம்ம பரலோகத்தை இழந்துடக்கூடாது. வருகையில் அவரை சந்திக்கணும். அதுக்கு ஏற்ற விதமாக நான் அவங்களுக்கு காரியங்களை விளங்க பண்ணும்படியாக என்னால் சொல்ல முடிந்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். சரியா? இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 என்ன சொல்லியிருக்குது? பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு. பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் மரிக்கும்போது அவருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க இப்போ பரலோகத்தில் இளைப்பாறுகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் பாடுகள், உபத்திரவங்கள், வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இளைப்பாறுதல் கிடையாது. ஆனால் அந்த பரலோகத்துக்கு போன பிறகு இளைப்பாறுதல். இது வரைக்கும் நீங்கள் நல்ல கிரியைகளை செய்தீங்க, எனக்கு ஊழியம் செய்தீங்க, என் பிள்ளைகளே எனக்காக பாடுபட்டீங்க, எனக்கு சாட்சியாக வாழ்ந்தீங்க, என்னை மகிமைப்படுத்தினீங்க. இனிமேல் என் சமூகத்தில் இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள், அவங்க செய்கிற காரியம், ஊழியம் செய்தது, சுவிசேஷ அறிவித்தது, இயேசுவை மகிமைப்படுத்தினது, அவருடைய நாமத்தை பிரசாபப்படுத்தினது, தான தர்மம் பண்ணினது, அந்த கிரியைகள் எல்லாம் அவளோடு கூட போகும், சாட்சியிடும். இவங்க இந்த பூமியில் சாட்சியாக வாழ்ந்தாங்க, நற்கிரியைகள் செய்தாங்க, இவங்க மூலமாக இயேசு மகிமைப்பட்டார், இவங்க ஊழியம் செய்தாங்க, இவங்க 4 பேருக்கு இயேசுவை அறிவித்தாங்க, பிரதான கட்டளை நிறைவேற்றினாங்க. இப்படியெல்லாம் அவங்க செய்கிற கிரியைகள் பரலோகத்தில் சொல்லப்படும். அப்போ ஒன்றுமே செய்யாட்டா யோசித்து பாருங்கள். நீங்கள் எந்த மூஞ்சோட பரலோகத்தில் போய் இயேசுவை சந்திக்க முடியும்? யோசித்து பாருங்கள். அதனால தான் ஒரு பாட்டு பாடும்ல சிஎஸ் சர்ச்சில், ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வெறுங்கையோடு உம்மை கண்டு கொள்ளலாகுமோ. அந்த அர்த்தத்தை தெரிஞ்சு பாடுறீங்களா? யோசித்து பாருங்கள். வெறுங்கையோடு ஆண்டவருக்கு முன்னால் போய் நிற்பீங்களா? ஆத்மாதாயம் பண்ணிங்களா? சுவிசேஷம் அறிவிச்சிங்களா? எத்தனை பேருக்கு இயேசுவை சொன்னீங்க? மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணினீங்களா? தேசத்துக்காக திறப்பில் நின்று அழுது ஜெபம் பண்ணினீங்களா? இதெல்லாம் நம்முடைய கிரியைகள். தேவன் அதை பார்க்குறார். இவங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க, தேசத்துக்காக அழுகிறாங்க, மற்றவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறாங்க, இவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க, சாட்சியாக இருக்கிறாங்க. தேவன் அந்த கிரியைகள் தான் கூட போகும். நீங்கள் என்ன ஊழியம் செய்துட்டோம், கடைசியில் பணத்தில் விழுந்துட்டீங்க, உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாமல் விழுந்துட்டீங்க, பரிதாபம். அதனால் உலகத்தில் மக்களை ஏமாத்திடலாம், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவரை ஏமாற்ற முடியாது. அதனால தான் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம இந்த உலக வாழ்க்கையிலேயே பரிசுத்தமாக வாழணும், உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லப்படுவதனுடைய காரியம். கர்த்தருக்குள் இயேசுக்குள்ளே மரித்தவங்க தான், அவருக்குள்ள பரிசுத்தத்தோடு மரித்தவங்க அப்போ எழுந்திருப்பாங்க. ஆனால்
சிலர் இருக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க, மரித்தோர்லாம் எழும்ப மாட்டாங்க, இந்த மோட்ச நரகெல்லாம் கிடையாதுங்க, அப்படி ஒரு உபதேசம் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க. பைபிளை வச்சுட்டே பிரசங்கம் பண்ணுற ஆள் இருக்காங்க. இந்த உலகம்தான் நமக்கு நரக மோட்சம் எல்லாமே. ஒரு மனுஷன் செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் இந்த உலகத்திலேயே அவனுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. அவங்கவுங்க நினைக்கிறதெல்லாம் சொல்லலாம், ஆனால் அது உபதேசமாகி விடாது. வேதத்தில் சொல்லப்பட்டது வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுவது தான் நிஜம். கற்பனையிலே மனிதர்கள் என்ன வேணும், கடவுளே இல்லைன்னு ஒருத்தன் பேசுகிறதுனால கடவுள் இல்லாமல் ஆயிடுவாரா? அவன் சொல்லலாம் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு, அதுக்காக அவர் இல்லாமல் போய்விட மாட்டார். அவர் அனுபவிக்கிறவங்க எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க, அவர் ருசிக்கிறாங்க, அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டு மகிழ்ச்சியோடு வாழ்கிறவங்க எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறதுனால கடவுள் இல்லாமல் போய்விடுவது இல்லை. சாத்தான் தான் கடவுள் நீ உபதேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அமெரிக்காவில், இந்தியாவில் கூட சேட்டனிக் சர்ச் வந்திருக்குது. சாத்தானையே கடவுளாக நினச்சி சாத்தான் தான் கடவுள், அவன் தான் நமக்கு நன்மை செய்கிறவன், அப்படி உள்ள ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் எல்லாரும் சொல்கிறது உண்மையாகி விடாது. பைபிள் என்ன சொல்லுது, வேர்ட் ஆஃப் காட். எந்த ஆதாரத்தில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா தேவனுடைய வார்த்தையின் ஆதாரத்தில் பேசுகிறேன். அதனால தான் வசனத்தான் நமக்கு முக்கியம். நம்ம வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்கணும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் பைபிளில் திருப்புங்க. வசனத்தை நம்ம நல்லா அறிஞ்சிருக்கணும். அதனால தான் உங்களை திருப்பி திருப்பி அதை வாசிக்க சொல்கிறேன், புரட்டுங்க, வசனத்தை பாருங்கன்னு சொல்கிறேன். கிறிஸ்தவர்கள் நம்ம நிறைய பேர் வசனத்தில் கவனம் செலுத்தாதனால தான் ஏமாற்றப்பட்டு போகிறோம். அதனால் வசனத்தில் கவனம் செலுத்தணும். வசனம் என்ன, மோகன்லாஸ் என்ன சொல்கிறார் என்பது முக்கியம் இல்லை, வசனம் என்ன சொல்லுகிறது, எந்த வசனத்தின் பேஸில் மோகன்லாஸ் இது சொல்லுகிறார் அதை கவனிக்கணும். இது சொல்கிறது வசனத்தின்படி இருக்குதா, இல்லை அவர் மோகன்லால் இஷ்டத்தை கப்ஸா விடுறாரா, நீங்கள் கவனிக்கணும். உங்களுக்கு வசனம் தான் நீங்கள் கவனித்தமாக பார்க்க வேண்டிய விஷயம், சரியா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15:12, 242ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் நம்முடைய உபதேசம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அங்கே சில கிறிஸ்தவன்னு சொல்லிக்கொண்டே சில மரித்த பிறகு உயிர்த்தெழுதெல்லாம் கிடையாதுங்க, மோட்ச நரகெல்லாம் கிடையாதுன்னு பேசுகிற ஆள் மாதிரி உயிர்த்தெழுதெல்லாம் கிடையாது அப்படி சொல்கிற ஒரு கூட்டம் சபைக்குள்ளேயே இருந்தாங்க. நல்லா அறிந்து கொள்ளுங்க. அப்போ இந்த உபதேசம் கள்ள உபதேசம், தப்பான ஒரு நம்பிக்கை உள்ளவங்க சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க, பைபிளை கையில் வச்சுருப்பாங்க, தப்பானதை சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம வசனத்தில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி. அதனால் மோட்ச நரகன் இருக்கா, பைபிளில் சொல்லியிருக்குது, இருக்கிறது. இயேசு அதை பற்றி பேசியிருக்கிறார், மோட்சத்தை பற்றி இயேசு பேசியிருக்கிறார், நரகத்தை குறித்து இயேசு பேசியிருக்கிறார். அதனால் அது இருக்குது. இயேசு சொன்னதெல்லாம் சத்தியம். அதனால் நரகம்னு ஒன்று இருக்குது, மோட்சம்னு ஒன்று இருக்குது. நரகம் இருக்குது, மோட்சம் இருக்குது. சில ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவருங்க, நரகத்திலலாம் போட மாட்டேன். இந்த கிறிஸ்தவ பிரசங்கிமார்கள் நம்மளை பயமுறுத்துறதுக்கு நரகம் ஒன்று இருக்கிற மாதிரி நம்மளை ஏமாற்றி பயமுறுத்துறதுக்கு இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவருங்க, அவர் எப்படிங்க மோட்ச நரகத்தை உண்டாக்கி இருப்பார்? இதுதான் சிலருடைய கேள்வி. ஆண்டவர் எப்படி நரகத்தை உண்டாக்கி இருப்பார்? அவர் அன்பான கடவுள் இல்லை, அவர் எப்படி நரகத்தில் உண்டாக்கி மனுஷனை போடுவார்? நல்ல கொஸ்டின் தானே. உடனே நம்மளை சிந்தனை, ஆமாம் ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர், அப்படின்னா அவர் எப்படி நரகத்தை உண்டாக்கி இருப்பார்? அப்படி இருக்காது. ஆனால் வசனத்தை நல்லா கவனிங்க. இயேசு என்ன சொல்கிறாரு, நரகம் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல. அதை தான் நீங்கள் சில காரியத்தை மறைச்சிட்டு சில காரியத்தை பேசுவாங்க பைபிளை வைத்து கொண்டே. ஆனால் தான் முழு பைபிளில் என்ன சொல்லுகிறதுன்னு கவனிக்கணும். எந்த சத்தியமானாலும் கிருபையை பற்றினதாக இருக்கட்டும், வருகையை பற்றினதாக இருக்கட்டும், மனம் திரும்புதலை பற்றினதாக இருக்கட்டும், அல்லது விசுவாசத்தை பற்றினதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் முழு வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பதை முழுமையாக கவனிக்கணும். ஒரு வசனத்தை இடையிலிருந்து எடுத்து பேசினா தப்பான உபதேசத்துக்குள்ளே வர வழி வகுக்க முடியும். அதனால தான் கவனமாக பார்க்கணும். இந்த வசனம் பாருங்கள், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் இயேசு ஒரு காரியம் சொல்கிறார். இயேசுவே சொல்கிறார், கவனிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். இயேசு சொல்கிறாரு, நித்திய அக்கினி, எரி நரகம், ஒரு அக்கினி இருக்கிறது. அக்கினி கடல் தான் நரகம்.
அப்போ யாருக்காக உண்டாக்கப்பட்டது? இயேசு சொல்றார் பாருங்க, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் அது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நரகம் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல. ஆண்டவர் மோட்சத்தை தான் மனிதனுக்கு உண்டாக்கி, என் பிள்ளைங்க மோட்சத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு பெரிய பெரிய வீடுகளை கட்டி அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவங்க மோட்சம் இயேசு இருக்கிற இடம், தேவன் இருக்கிற இடம், கோடி கோடியான தூதர்கள் இருக்கிற இடம், அங்கே போய் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் வேதத்தில் தெளிவாக இயேசு சொல்லுகிறார். அப்போ நரகம்னு ஒன்று இருக்கிறது, அது மனிதனுக்கு உண்டாக்கப்படவில்லை. அப்போ ஏன் மனுஷங்க நரகத்துக்கு போகிறாங்க? ஆண்டவர் போடுவதில் பிசாசுக்காக உண்டாக்கப்பட்ட நரகத்துக்கு பிசாசை பார்க்குற நான் தனியாக போக மாட்டேன், நான் கொஞ்சம் ஆட்களை கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி தான் மனிதர்களை பாவம் செய்ய வைத்து, பாவத்தில் கரைப்படுத்தி, அவங்கள துன்மார்க்கத்தில் நடத்தி, நீ என் கூட நரகத்துக்கு வா, நான் மட்டும் தனியாக நரகத்துக்கு போக மாட்டேன், நீ வா என்று சொல்லி மனிதர்களை வஞ்சித்து ஏமாற்றி, பிசாசை தெய்வமாய் காண்பித்து, மனிதர்களை தெய்வமாய் காண்பித்து, தவறான நம்பிக்கைகளை விதைத்து, பாவத்துக்குள்ளே வழி நடத்தி, மனிதர்களை பாவத்துக்குள்ளாக்கி சாத்தான் தன்னோடு கூட நரகத்திற்கு இழுத்து கொண்டு போகிறான். இதுதான் நடக்கிற விஷயம், விளங்கி கொள்ளுங்க. ஆண்டவர் யார் என்னை இப்போ நரகத்துக்குள்ள உன்னை தள்ளுறேன் பாரு அப்படின்னு அவராக கொண்டு போய் தள்ளுவதில்லை. ஒரு மனிதனுடைய பாவமே அவனை நரகத்திற்குள்ளே கொண்டு போய்விடும், அறிந்து கொள்ளுங்க. அப்போ நரகம் என்பது இருக்கிறது, மோட்சம் என்று இருக்கிறது, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சரி, இப்போ மரித்தோர் எப்படி எழுந்திருப்பாங்க? மரித்தோர் இப்போ மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்கிறீங்க, உயிர் தெழுவாங்கன்னு சொல்கிறாங்க, எப்படி எழுந்திருப்பாங்க? பைபிள் என்ன சொல்லியிருக்கிறது? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 15, அதில் 34 முதல் 38 வசனம் வரைக்கும் பாருங்கள். அது புதிய பாட்டில் 243வது பக்கம். 1 கொரிந்தியர் 15 34 38 பாருங்கள். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கமுண்டாக இதை சொல்லுகிறேன். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்லுவானாகில். அந்த காலத்தில் இப்படி கேள்வியெல்லாம் இருந்துச்சு. அது எப்படி மரித்தவங்க எழும்புவாங்க, இதெல்லாம் சும்மாங்க இவங்க கதை விடுறாங்கன்னு. அதனால் பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக தெளிவாய் சொல்லுகிறார். அதனால் தான் நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். வசனம் சொல்லதை கவனிங்க, தெளிந்தவர்களாயிருங்க சொல்லிட்டு, மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்லுவானாகில், புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். பார்த்தீங்களா? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் புதைக்கலை விதைக்கிறோம். இது எங்கேருந்து கற்றுக்கொண்டாங்க தெரியுமா? பைபிளில் இருந்து தான். பைபிளில் தான் அது எழுதப்படும். 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதி கொடுத்துட்டார் ஆண்டவர். ஒரு மனிதனுடைய சரீரத்தை விதைக்கிறோம் அப்படின்னு பைபிளில் தான் எழுதப்பட்டிருக்கு. இதை வச்சு தான் எல்லோரும் விதைக்கிறோம் பேச காரணம். வேறு எந்த மர புஸ்தகத்தில் எழுதியிருக்கு சொல்லுங்கள்? இங்கே தான் எழுதியிருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாலே ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டார். சரீரத்தை நாம் ஏன் அடக்கம் பண்ணுகிறோம்? எரிப்பது இல்லை. கிறிஸ்தவங்க ஏன் அடக்கம் செய்கிறோம்? விதைக்கிறோம். பைபிளில் தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஒரு விதை விதைக்கப்படுவதை போல விதைக்கிறோம். இப்படி எழுந்திருப்பாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் உதாரணமாக கோதுமை, நெல், அதை விதைக்கும் போது எப்படி இருக்கும்? நெல் நமக்கு தெரியும், கோதுமை தெரியாது. விதைச்சிட்டா மண்ணிலிருந்து அதிலேருந்து வரும்போது எப்படி வரும்? புதுசான ஒரு செடி வரும், நாற்று அப்படியே முளைக்கும். நீங்கள் அது பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். நம்ம புதைச்சது ஒன்று, இப்போ வெளியே வர்றது வேறு மாதிரி ரூபத்தில் இருக்கும். நெல்லே அப்படியே பெருசாகி வருமா? இல்லை கோதுமையே பெருசாகி வருமா? இல்லை, அது விதைச்சி அந்த மண்ணில் அது செத்த பிறகு அதுக்குள்ளே இந்த செடி அப்படியே வரும். அது ஒரு புதிய மேனி. அதைத்தான் வசனம் சொல்லுகிறாரு. புத்தியனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாக மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையை நீ விதைக்கிறாய். தேவன் அதற்கு தமக்கு சித்தமானபடி ஒரு மேனியை கொடுக்கிறார்.
அதான் நீங்கள் பாருங்கள், விதை ஒரு மாதிரி இருக்கும், முளைச்சி வருகிற செடி வேறு மாதிரி இருக்கும். தேவன் அதற்கு ஒரு மேனியை கொடுக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறார். அதே மாதிரி தான் இந்த ஜென்ம சரீரம் புதைக்கப்படுகிறது. செத்த பிறகு ஆத்மாவை ஆவியின் தேவனிடத்தில் போய்விட்டார். இப்போ சரீரம் புதைக்கப்படுகிறது. இயேசு திரும்ப வரும்போது இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். ஒரு புதிய ஒரு சரீரமாய் அது உயிர்ப்பிக்கப்படும். அதைத்தான் வேத வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:42 44 வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதலிலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாக எழுந்திருக்கும். சரீரத்தை புதைக்கும் போது மண்ணுக்குள்ளது அழிஞ்சிரும். ஆனால் திரும்ப எழும்பும்போது அழிவில்லாத ஒரு சரீரமாக எழும்பும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாக எழுந்திருக்கும். ஒரு மகிமையின் சரீரம் அதோடு எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு சிலர் மறித்து அடக்கம் பண்ணாலும் திரும்ப அவங்க உயிர் பெற்று எழும்பும்போது வியாதியஸ்தராக எழும்ப மாட்டாங்க. பலமுள்ளவர்களாய் ஒரு புதிய மேனி, ஒரு புதிய ஒரு சரீரம், ஆவிக்குரிய ஒரு சரீரம் கொடுக்கப்படனால்தான் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. வசனம் சொல்லு, ஜென்ம சரீரம். நாம் மறிச்சுட்டா இதுக்கு பேர் ஜென்ம சரீரம், இது புதைக்கப்படும். ஆனால் திரும்ப இயேசு வரும்போது அந்த சரீரம் எழும்பும் போது ஆவிக்குரிய சரீரமாக அது எழும்பும். 2 சரீரம், ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரம். அதனால் அடக்கத்தின் போது நம்ம விதைக்கிறோம், திரும்ப அது எழும்பும்போது ஒரு ஆவிக்குரிய சரீரமாக அது எழும்பும் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. இயேசு வரும்போது நடக்கிற காரியம் அதுதான். ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு கூட அது எழுந்திருக்கும் என்பதாக பார்க்கிறோம். இப்போ இயேசு உயிர்த்தெழுந்தார். மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த உடனே ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரம், இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தின மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார். அதனால தான் யோவான் 20 அதிகாரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவை மகதலேனா மரியாள் பார்த்தபோது அடையாளம் தெரியல. இயேசுவை நல்லா தெரிந்தவள், இது இயேசு தானே, அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை. அவள் ஒரு மகிமையின் சரீரத்தோடு இயேசு இருக்கிறார். ஆனால் அவருடைய குரலை கேட்குறார். அவள் மரியாளேன்னு கூப்பிட்ட உடனே, ஐயோ, ஒரு தகப்பனை போல பாசமாக இயேசு தானே என்னை இப்படி அழைப்பார். அந்த குரலை கேட்டவன அவள் கண்டுபிடித்து விட்டாள், இது இயேசு, ரபூனி, பிரபுவே என்று சொல்லுகிறாள். என்ன ஒரு மகிமையின் சரீரத்தோடு அவர் உயிர்த்தெழுந்தார். முதல்ல மனிதனாய் உலாவின பொழுது அந்த சரீரமுள்ளவராக இருந்தாலும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு மகிமையின் சரீரம், ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரம். அதுதான் மறுரூபமாக்கப்பட்ட ஆவிக்குரிய சரீரம். இதைத்தான் 1 கொரிந்தியர் 15 வாசிக்கிறோம். ஜென்ம சரீரம் புதைக்கப்பட்டு இயேசு வரும்போது எக்காலம் துணிக்கும் போது இயேசுக்குள் மரித்தவர்கள் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட மகிமையின் சரீரத்தோடு உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். இதைத்தான் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போது இந்த 1 தெசலோனிக்கேயர் மறுபடியும் பாருங்கள், 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 16ஆம் வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. இப்போ இயேசு மத்திய ஆகாயத்தில் நிற்பார். ஏராளமான தூதர்கள் அங்கே எக்காலம் துணிக்கும் போது முதலாவது மரித்தவர்கள், கல்லறைக்குள் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், அவங்க சரீரம் அங்கே இல்லை, வெறும் எலும்பு கூட தான் இருக்கும். ஆனால் ஒரு மகிமை உள்ள சரீரத்தோடு திரும்ப எழும்புவாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. அவங்க எழுந்து அவங்களுடைய ஆவிக்குரிய சரீரம் பரலோகத்தில் ஆண்டவரோடு இருக்கிறது. இந்த சரீரம் அந்த ஆவி ஆத்மாவோடு இணைந்து ஒரு மகிமையான சரீரத்தோட, மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோட அவங்க இயேசுவோடு கூட இருப்பாங்க. 2வது என்ன நடக்கும்? 17ஆம் வசனம் பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4:17. பின்பு முதலாவது நடக்கிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க தான் எழுந்து முதலாவது இயேசுவை சந்திப்பாங்க. இப்போ ஒரு மறுரூபமாக்கப்பட்ட மகிமையின் சரீரத்தோடு அவங்க இருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், இப்போ நம்ம இயேசு வரும்போது நம்ம உயிரோடு இருக்கிறேன்னு வைங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம உயிரோடு இருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கோம், இயேசுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வருகைக்கு ஆயத்தமாக இருக்கோம்னா 2வது அந்த எக்கால சத்தம் நம்முடைய காதில் கேட்கும்.
முதல்ல கல்லறைக்குள்ள இருக்கிற அவங்க எழும்புவாங்க மகிமையின் சரீரமாக. ரெண்டாவது, உயிரோடு இருக்கிற நம்முடைய காதில் எக்காலங்க சத்தம் கேட்கும். ரட்சிக்கப்படாதவங்க காதில் அந்த சத்தம் கேட்காது. ஆயத்தம் இல்லாமல் பாவத்தில் வாழ்கிறவங்க காதில் அந்த சத்தம் துணிக்காது, எக்கால சத்தம் கேட்காது. லஞ்சம் வாங்குறவன், ஊழல் பண்ணுறவன், துன்மார்க்கம் பண்ணுறவங்க காதில் அந்த சத்தம் கேட்காது. யார் யார் தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு இந்த பரிசுத்தமாக வாழ்ந்த ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அவங்க காதில் தான் எக்கால சத்தம் கேட்கும். அப்போ உடனே உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்படுவோம். அதான் காரியம். முதலாவது கிறிஸ்தவர்கள் மரித்தவங்க எழுப்பி போயிடுவாங்க. ரெண்டாவது, உயிரோடு இருக்கிற நாம் அந்த சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திக்க அவருடைய சமூகத்தில் போவோம். அங்கே போனால் உங்களுக்கு முன்னால் ஓட்டத்தை முடித்தாங்களே உங்களுடைய தகப்பனார், தாயார், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் பாஸ்டர், ஊழியர்கள், கர்த்தருக்குள் மரித்தவர்கள் அங்கே இருப்பாங்க. அதுதான் சொன்னேன். பிரதர் அப்பாதுரை அவங்க முதலாவது எழும்பிடுவாங்க, கர்த்தரோடு இருப்பாங்க. ரெண்டாவது நம்ம போனால் அங்கே அப்பாதுரை பிரதர் இருப்பாங்க, இயேசுக்கு பக்கத்தில். பிரதர் டிஜேஸ் தினகரன் இருப்பாங்க, தேவ மனிதர்கள் இருப்பாங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், ஆண்டவருக்குள்ளே மரித்த ஓட்டத்தை முடித்தவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. அவங்கள நம்ம பார்ப்போம், எப்படி ஒரு மகிமையான சரீரத்தோடு இருப்பாங்க. அதனால காண்போம். இதுதான் இயேசுடைய வருகையிலே நடக்க போகிற காரியம், ரகசிய வருகிலே நடக்க போகிற காரியம். இந்த 2 காரியம் நடக்க போகிறது. அப்போ இந்த காரியம் எப்படி, இது எப்படிங்க நடக்கும் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குதா? மறுபடியும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வாங்க, வசனத்தில் பாருங்க. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51ஆம் வசனம் பாருங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆவியானவர் பவுல் மூலமாக தான் அந்த தெளிவுபடுத்தி இருக்கிறார். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. அதாவது உயிரோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க இயேசு வரும்போது செத்து போக மாட்டோம், செத்து விழுந்துட மாட்டோம். அது கவனிங்க. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது, கடைசியாக ஒரு காலம் பரலோகத்திலிருந்து வானத்தில் துணிக்கும் ஒரு நிமிஷத்தில், ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் ஆவியானவர் செய்கிற காரியம். நாம் யார் யார் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக பரிசுத்தமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழுகிறோமோ, அந்த கடைசி எக்காலம் துணிக்கும் போது காதில் அந்த சத்தம் துணித்த உடனே ஆவியானவர் செய்கிற காரியம் நம்மை மறுரூபமாக்கி விடுவார். மறுரூபமாக்கப்பட்டு ஒரு இமை பொழுதிலே, கண் அப்படி எமைச்சு பாருங்கள், எவ்வளோ நேரம் ஆகும், அப்படி இமை பொழுதில் மறைஞ்சிருவோம். இங்கே பூமியில் மறைஞ்சிருவோம். அங்கே மத்திய ஆகாயத்தில் இயேசுக்கு பக்கத்தில் போய் நிற்போம். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ அங்கே கிறிஸ்துவுக்கு முன்னால், நமக்கு முன்னால் ஓட்டத்தை முடித்தவங்க அங்கே இருப்பாங்க. நாமும் போய் மத்தியாகாயத்தில் அவரை சந்திப்போம். அந்த மாதிரி இயேசுவோடு கூட ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு இந்த உலகத்தில் இந்த சரீரம் ரத்தமும் மாம்சமும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்காது. இந்த மாம்சத்தில் ரத்தம் மாம்சம் பிரவேசிக்க முடியாது பரலோகத்துக்குள்ளே. அப்போ இந்த சரீரத்தை அவர் மறுரூபப்படுத்துவார். அது ஆவியானவர் தான் செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்தி நம்மை இயேசுடைய சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். மத்திய ஆகாயத்தில் இயேசு இருப்பார், தேவதூதர்கள் இருப்பாங்க, இயேசுக்குள்ளே மரித்தவங்க, நமக்கு முன்னால் ஓட்டத்தை முடித்தவங்க இருப்பாங்க. நாமும் போய் அவர்களோடு கூட சேர்ந்து கொள்ளுவோம். அங்கே தான் எல்லாரையும் சந்திப்போம். எப்படி இருக்கும் பாருங்கள், யோசித்து பாருங்கள். எவ்வளோ சந்தோஷமான நாள் இல்லை? அதை தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறாரு. அதுக்கு பிறகு என்னங்க நடக்கும் மத்தியாகத்தில் நம்ம சந்தித்த பிறகு அப்படின்னு கேட்டால், 1 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் எடுத்துக்கொள்ளுங்க, 6ஆம் அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அதே ஆகாயத்திலிருந்து பரலோகத்துக்கு இயேசு நம்மை அழைத்து கொண்டு போவார். அங்கே தான் போய் இயேசுவோடு இருக்க போகிறோம். 7 வருஷம் அங்கே என்ன நடக்கும் அப்படின்றத வேதம் சொல்லுகிறாரு. மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதனால் நம்முடைய சரீரத்தை ஆவியானவர் மறுரூபமாக்கி அவர் எடுத்துக்கொள்ளுவார். அப்படி நாம் பரலோகத்தில் இயேசுவோடு கூட இருப்போம். இதைத்தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50-51 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது.
இந்த மாம்சமும் இரத்தமுடைய அந்த சரீரத்தோடு பரலோகத்தில் போக முடியாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பது இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபமாக்கப்பட்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே போவோம். 49வது வசனம் பாருங்க. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறதை போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். அதாவது தேவனுடைய சாயலை ஆண்டவர் நமக்கு தருவார். அந்த ஆவியானவர் அந்த சாயலை நமக்கு கொடுத்து தேவ சாயலோடு நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். அப்போ பரலோகம்தான் நமக்கு நிரந்தரமான வீடு. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் இயேசு சொல்றாரு, பரலோகத்தில் உங்களுக்கு ஸ்தலத்தை இப்போ இயேசு பரலோகத்திலே நமக்காக ஒரு ஸ்தலம், வீட்டை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் கட்டுற வீடு எப்படி இருக்கும்? பரலோகத்தில் பிரம்மாண்டமான வீடு. நம்ம கோடிக்கணக்கான பேர் பரலோக ராஜ்யத்துக்களை பிரவேசித்து அங்கே போய் நாம் இருக்க போகிறோம். இயேசுவோடு என்றென்றைக்கும் இருக்கும்படியாக தேவன் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லுவார் என்பதா. 7 வருடங்கள் பரலோகத்தில் இயேசுவோடு அங்கே இருப்போம். அங்கே அந்த 7 வருஷம் என்ன நடக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களை நீங்கள் வாசித்தால் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து என்று சொல்லப்படுகிறார். 7ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தல் 19:7 நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது என்பதாய் வேதத்தில் பார்க்கிறோம். 9ஆம் வசனத்திலும் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இயேசு மணவாளன், நாம் எல்லாரும் மணவாட்டிகள் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது வேதத்தில். அவர் மணவாளனாய் வருவார், மணவாட்டி. அப்போ நம்ம 2 பேரும் சந்தித்த பரலோகத்துக்கு போகும்போது சபைதான் மணவாட்டி. அப்போ சபை என்று சொல்லும்போது குறிப்பிட்ட பெயர் உள்ள சபையாக அங்கே போக மாட்டோம். இன்றைக்கி இந்த உலகத்தில் பலவிதமான பெயர் பலகைகளை வைத்து இந்த சபை அந்த சபை அந்த சபைன்னு இருந்தாலும் ஒரு சபையில் இருக்கிற அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போயிட முடியாது. யார் ஆயத்தமாக இருக்கிறாங்களோ, தகுதியாக இருக்கிறாங்களோ, வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அவங்க தான் நான் இந்த சபையில் இருக்கனால பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லவே முடியாது. அறிந்து கொள்ளுங்க. கத்தோலிக்க சபையில் இருந்து கூட ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று வசனத்தின்படி வாழ்கிறவங்க வந்துடுவாங்க. சிஎஸ்ஐ சபை எந்த சபையாக இருந்தாலும், அது அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை, மார்நாதா சபை, ஈசிஐ திருச்சபை, எந்த சபையில் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று வசனத்தின்படி தங்களை சுத்தமாய் காத்து கொண்டு வாழ்றாங்களே, அவங்க எல்லாம் பரலோகத்தில் வந்து சேருவாங்க பாருங்க. அதுதான் யூனிவர்சல் சர்ச், அதுதான் சபை. யூனிவர்சல் சர்ச், ஒரே சபை. அங்கே தான் பரலோகத்தில் சேர்றவங்க. அந்த சபை தான் மணவாட்டி. அவங்க தான் பரலோகத்துக்குள்ளே இப்போ கடந்து போவாங்க, இயேசுவோடு இருப்பாங்க. 7 வருஷம் அங்கே ஒரு பெரிய ஒரு விருந்து ஆண்டவர் செய்வார். நம்மை கழிகூற பண்ணுவார், நம்மை சந்தோஷப்படுத்துவார். எனக்காக வாழ்ந்தீங்க, தியாகம் பண்ணினீங்க, உலகத்தால் கரைபடாதபடி காத்து கொண்டீங்க, எனக்கு ஊழியம் செய்தீங்க, நிந்தைகள் அவமானங்கள் பாடுகள் மத்தியிலும் எனக்கு ஊழியம் செய்தீங்க, என் ராஜ்யத்தை கட்டினீங்க, வாங்க என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவில்லை என்று 7 வருஷம் ஒரு கல்யாண விருந்து, பெரிய விருந்து, சந்தோஷமான காலம். அங்கே விருந்து நடக்கிற அதே சமயம் இங்கே பூமியில் 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, கொடூரமான ஆட்சி நடக்கும். வாதித்து விடுவான், ஜனங்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி விடுவான். அதை குறித்து அடுத்த வாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்ட சத்தியம். இதெல்லாம் நம்ம அறிந்து விசுவாசிக்கிறதுனால தான் பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், யார் என்ன பேசினாலும் என்ன திட்டினாலும் மகிழ்ச்சியோடு ஊழியம் செய்ய காரணம், ஒரு நாள் வரும், என் எஜமானன் வருவார், என் மணவாளன் வருவார், எக்காலம் துணிக்கும், நான் இயேசுவை போய் சந்திப்பேன். அந்த நாளில் எல்லா பாடுகளை மறந்து களி கூறுவோம். நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும், குட்டி பிள்ளைகள் கூட ஆயத்தமாக இருக்கணும், வாலிபர்கள் ஆயத்தமாக இருக்கணும், ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கணும். நீங்கள் ஏமாந்து போயிடாதங்க, வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்து கொள்ளுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. ஜெபிக்கலாமா? எல்லாம் எளிமை இல்லைங்க, ஒரு 2 நிமிடம் கருத்தாக ஜெபிக்கலாம். எளிமை நின்று, ஆண்டவரே உம்முடைய ரகசிய வருகை வரும்போது, மணவாளனாய் நீர் வரும்போது நான் மணவாட்டியாக உம்மை சந்திக்கணும், நான் மத்திய ஆகாயத்தில் உம்மை சந்திக்கணும். அதுக்கு என்னை ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். அதற்கு ஒரு அபிஷேகம் வேணும். ஆவியானவர் தான் உங்களை ஆயத்தப்படுத்த முடியும். உம்முடைய ஆவியினாலே நிரப்பும், அபிஷேகத்தினால் நிரப்பும். ஆவியானவர் என்னை வழி நடத்தும், ஆவியானவர் என்னை பரிசுத்தத்தில் நடத்தும். ஜோமனுங்க கரம் உயர்த்தி, ஆண்டவரே
ஆண்டவரே, நான் கைவிடப்பட்டு விடக்கூடாது, உம்முடைய வருகையில் காணப்படணும், மணவாளனை நான் சந்திக்கணும், இயேசுவை மணவாளனாய் மத்திய ஆகாயத்தில் சந்திக்கணும், என்னை தகுதிப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க, என் பாவத்தை மன்னிங்க, பரிசுத்தமாய் வாழ கிருபை கொடுங்க, ஆவியானவரை என்னை நிரப்புங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. இன்றைக்கு அந்த ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும், அபிஷேகம் நிரப்பட்டும், அக்னி உங்க மேல இறங்கட்டும். அந்த ஆவியானவர் தான் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவன். கேளுங்க கேளுங்க, தாகத்தோட கேளுங்க. இப்ப கரம் உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, நான் அந்த நாள்ல உம்முடைய வருகையில காணப்படணும், மத்திய ஆகாயத்தில் வந்து நாம சந்திக்கணும், அதற்கு அபிஷேகத்தினாலே நிரப்புங்க, ஆவியினாலே நிரப்புங்க. கள்ள உபதேசத்துக்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளுங்க, சாத்தானுடைய தந்திரங்களுக்கு விலக்கை காத்துக்கொள்ளுங்க, வசனத்தின்படி வாழ கிருபை கொடுங்க. ஆண்டவரே, கேளுங்க கேளுங்க. தகப்பனே, யார் யார் கரம் வைத்து ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட ஆண்டவரே, மத்திய ஆகாயத்திலுமை சந்திக்க, மணவாளனை சந்திக்கிற மணவாட்டியாய் ஆயத்தப்பட யார் யார் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்புவீராக, அபிஷேகம் அவர் மேல இறங்குவதாக, பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர், ஆயத்தப்படுத்துகிற ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் நிரப்பட்டும், பரிசுத்தப்படுத்தட்டும், ஆவியினாலே நிரப்பி பரிசுத்தப்படுத்தி வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக, மணவாளனை சந்திக்கிற மணவாட்டியாக ஆயத்தப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காய் நிரப்புகிறதற்காய் நன்றி. எப்போதும் பரிசுத்தாவினால் நிறைந்திருக்க, பரிசுத்த சிந்தையோடு இருக்க, வருகை குறித்த சிந்தையோடு வாழ கிருபை தாரும், கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் சந்தியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்ட ஒருவராவது ஆண்டவரே கைவிடப்பட்டு விடக் கூடாது என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒருவராவது கைவிடப்படக்கூடாது. அத்தனை பேரையும் நான் மத்திய ஆகாயத்தில் பார்க்கணும், சந்திக்கணும் ஆண்டவரே. அதற்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை